ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாம நெய் இல்லாம வாயில வச்சு கரையிற மாதிரி அவல் அல்வா செய்யலாமா? இதுக்கு வீட்டுல இருக்க 4 பொருள் போதுங்க. அவல், ஏலக்காய், நாட்டு சக்கரை, தேங்காய். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் போதெல்லாம் செஞ்சு பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்காய்ல இருந்து பால் எடுத்துறேங்க. 1 கப் அவலுக்கு 3 கப் தேங்காய் பால் தான் ப்ரொபோர்ஷன். 3 கப் வரா மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் வராது. இதுக்கு நான் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் தேங்காய் பாலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச தேங்காய் பால்ல இருந்து 3 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல 3 ஏலக்காய், 1 கப் அவல் போட்டு நைஸா அரைச்சிடலாம். அவல் எவ்வளவு அரைச்சாலும் கொஞ்சம் கரகரன்னு தாங்க இருக்கும். நம்ம ஸ்வீட்டுக்கு இது ஓகே தான். அரைச்சி வச்ச அவலை தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. அவல்ல தேங்காய் பால் நல்லா உறிஞ்சிடும். ஒரு பேன்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அவளுக்கு 1.5 கப் நாட்டு சக்கரை தான் கரெக்டா இருக்குங்க. 1/2 கப் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிடலாம். பாகு வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். அவள் தேங்காய் பால்ல நல்லா ஊறிட்டு இருக்கோங்க. இப்ப எடுத்து கலந்துடுங்க. ஆயில்க்கு எதுவுமே இல்லாம செய்யறனால அடி பிடிச்சுக்கும் பயப்பட வேணாம். தேங்காயில என்ன தன்மை இருக்குங்க, அதுவே இதுக்கு போதும். கூடையே இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அடிக்கடிக்கு வந்து கலந்து விட்டா போதும். தண்ணி நல்லா சுண்டி திக்காகணுங்க. கிண்ட கிண்ட கிளாஸியாவும் ஸ்மூத்தியாவும் ஆகுங்க. அதுதான் அல்வாக்கான கரெக்டான பதம். அங்க அது ரெடி ஆகட்டுங்க. அதுக்குள்ள அல்வா கொட்டுறதுக்கான பவுல் ரெடி பண்ணிடலாம். நட்ஸை குட்டி குட்டியா கட் பண்ணி பவுல்ல போட்டுடலாம். இதுலயும் ஆயில் கீ எதுவும் தேய்க்க வேணாம். அல்வா நல்லா சுருண்டு சுருண்டு வருதுங்க. பாருங்க எவ்வளவு கிளாஸியா இருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்படி இறக்கிடலாம். அல்வாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிளாஸ் பவுல்ல கொட்டிடலாங்க. ஒரு 30 மினிட்ஸ் கூல் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாவது வெளியே வச்சாவது கூல் பண்ணிடலாம். நல்லா கூல் ஆயிடுச்சுன்னா இது போல ஈஸியா டீமோல்ட் பண்ண வரும். அவ்வளவுதாங்க. ஸ்லைஸ் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடலாம். கிண்டுறதுக்கு கஷ்டமே இல்லாம சீக்கிரமாவும் ஈஸியாவும் செஞ்சிடலாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் ரெட் அவல செஞ்சா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். 1 டே இப்படி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டே நல்லா ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. குல்ஃபி போலவே இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட குக்கிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.